ஓகே. இந்த டிவைஸ் shown all the surface are smooth and pulleys are massless. அப்போ ஃப்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது, அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஃபைண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக்ஸ். ஜி வந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க, 10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எம்ஜி வெயிட்டுங்கிற ஃபோர்ஸ் ஆல்வேஸ் டவுன்வேர்டு. இப்போ இது இன்க்ளைண்டாக இருக்கா, நம்ம தான் படிச்சிருக்கோமே, இப்படி இருக்கும். இது தீட்டானால எம்ஜி சைன் 30, எம்ஜி சைன் 30, ரைட். இது எம்ஜி வெர்டிக்கலாக இருக்கனால எம்ஜி. ஆனால் இதுவும் என்ன ஆகுது, நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிடும். ஏன்னா இது எம்ஜி, இது நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி, இது எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா இது சப்போர்ட்டில் இருக்குது. ஆனால் இதில் பாருங்க ஹேங்கிங்கில் இருக்குது, இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஸ்டெடியாக உட்காந்துக்கிச்சு, ஒரு பேஸில் வந்து உட்காந்துக்கிச்சு. சரி, இது பாருங்கள் இன்க்ளைண்டாக இருக்குது, ஆல்வேஸ் டவுன்வேர்டு. அப்போ எம்ஜி சைன் 30, எம்ஜி சைன் 30. இப்போ நீங்களே சொல்லுங்கள், எல்லா மாதம் ஈக்குவலு, இவன் 2 பேர் தான் வெஸ்ட்டு. இப்போ இங்கே 2 மாதம் இருக்குது, எம்ஜியும் எம்ஜி சைன் தீட்டாவும் இப்படி இறங்குது. ஆனால் இவன் இந்த பக்கம் இருக்கிறான். இப்போ யார் அப்போஸ் பண்ணுறா, இவங்க 2 பேர்த்தையும் இவன் அப்போஸ் பண்ணுறான். ஏன்னா வேற மார்க் இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. அப்போ ஆக்சிலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா, நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் ஃபோர்ஸ் என்னது, நெட் ஃபோர்ஸ் எம்ஜி சைன் 30. ஓகே, எப்படி வருது, இது இந்த டைரக்ஷனில் தான் வருது. அப்போ எம்ஜி, ரைட். இவங்கெல்லாம் இந்த சைடு வராங்க, ஆனால் இவன் இப்படி இருக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அப்போஸ் பண்ணுறான். அப்போ எம்ஜி சைன் 30. ஓகே, எம்ஜி சைன் 30, ரைட். பை டோட்டல் மாஸ் எல்லாருமே வருவாங்க, 1 2 3 4 5. அப்போ எவ்வளவு, 5m. ஓகேங்களா, இது மறுக்கையாக பண்ணிடலாமா. அப்போ ஏசி ஈக்குவல் என்னது, எம்ஜி பை 5m. எம்எம் கேன்சலா. அப்போ ஏசி ஈக்குவல் டு ஜி எவ்வளோ எடுத்துக்க சொல்கிறாங்க, 10 by 5. அப்போ 2ms power -2, ஆப்ஷன் பி.